அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 5ஆம் நாள் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் இணைந்திருக்கிற உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்று காரணராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த 5ஆம் நாள் கூடுகையில் இந்த ஜெப வேளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, உன்னதமான தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் கடந்து வரும்படி கர்த்தர் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திலே இந்த ஜெப வேளையை ஒப்பு கொடுப்போம். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நம்மை உண்மையாக தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் எல்லாருக்கும் கர்த்தர் தம்மை தொழுது கொள்ளுகிற, அவரை பணிந்து கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். இந்த காலை வெல்லும் நம்முடைய பிரசன்னத்திலே எங்களை ஒப்பு கொடுக்குற அந்த ஜெப வேளையை ஆசீர்வதியும். நிறைய விருப்பமோ எங்கள் ஓட்டமோ அல்ல, இறங்குகிற தேவனால் எல்லாம் கூடும். இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த காலை வெல்லுமே நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்மன் மாத்து ரணமணமினமணமண இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. நிறைவானவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்தவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான நம்முடைய சரீரமாகிய சபைக்கு தலையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்காக அதை விசேஷித்துக் கொள்ளுகிறான்ற வார்த்தை நம்முடைய இந்த நாட்களை விசேஷமாக குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்கென்று விசேஷித்துக் கொள்ள இந்த நேரங்களை உமக்காக நிறைய கொடுக்க நீர் கொடுத்த கிருபைக்கா நன்றி. இந்த 5ஆம் நாள் ஜெபத்திலும் நிறைய ஏதோ புல்லின் மேல் பனி இறங்குவது போல உடைய வார்த்தை இறங்கும். நிறைய ஏதோ இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர். இந்த ஜெப வேளையை கர்த்தர் ஆசீர்வதி தெரிய தேவனுடைய பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் நிறைய மட்டும் நீர் நடத்தும். ஏதோ உடைய வார்த்தை பூமியின் கடையாந்தரம் வரை செல்லும். நீர் விரும்புகிற காரியத்தை செய்து முடிக்கும். அது வெறுமனே உம்மிடத்திற்கு திரும்பாது. இந்த நாளிலும் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நன்மை சுதந்திரிக்க கிருபை செய்ய சமாதானம் பலன் சுகம் உண்டாகட்டும். தடைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த காலையிலே கர்த்தாவே நீர் எழுந்தருளும். எல்லா சத்துருக்கள் வல்லமை சிதறப்படுங்க. உங்க நாமம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சங்கீத பகுதியை வாசித்து தொடர்ந்து நாம் பாடல் வேலைக்குள் கடந்து போவோம். எல்லாரும் எடுத்துக்கலாம். 121ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். சேர்ந்து வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென் அல்லேலூயா. ஆக வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் உடையவர். இந்த காலை வேளை அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 5வது நாள் ஆராதனையிலே கலந்து கொள்கிற இந்த 5வது நாள் குடும்ப ஆசீர்வாத
ஜெபத்திலே கலந்து கொள்கிற உங்கள் யாவரையும் உங்கள் குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதலாவது நாள்ல இருந்து நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக கர்த்தரிடத்திலே நன்றி சொல்லுகிறோம். இந்த 5வது நாளிலும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை நம் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அல்லேலூயா. முதலாவது நாள் சத்துருக்களினுடைய போராட்டத்திற்கு விரோதமாய், சாத்தானுக்கு விரோதமாய் ஜெபித்தோம், குடும்பங்களுடைய ஒருமனத்திற்காக ஜெபித்தோம். 2வது நாள் விடுதலைக்காக ஜெபித்தோம், குடும்பங்களுடைய விடுதலை, கர்த்தர் குடும்பங்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபித்தோம். 3வது நாள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். 4வது நாள், அதாவது நேத்து குடும்பங்களிலே அற்புதங்கள் நடக்க வேண்டும், குடும்பத்திலே கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்ய வேண்டும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே குடும்பத்திலே அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தோம். இந்த 5வது நாள் குடும்பங்கள் ஐஸ்வர்யம் அடைய வேண்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், குடும்பங்களுடைய ஐஸ்வர்யத்திற்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் வேதத்திற்கு புறம்பானதல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வல்லமையுள்ளவர். வேதனை இல்லாத சந்தோஷமான நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து உங்கள் குடும்பத்தை ஐஸ்வர்யமான குடும்பமாய் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவர். இந்த நாளிலே கலந்து கொள்கிற நீங்கள் யாவரும் ஐஸ்வர்யவான்கள். அல்லேலூயா. அதனால பாடல்களை பாடி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன் குடும்பத்தை ஐஸ்வர்யமான குடும்பமாய் மாற்றுவார். வேத வசனத்தை பெற்ற பலத்த சௌரியவான்களேன்னு ஒரு வசனம் இருக்குது. அல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யவான்கள், நாம் சௌரியவான்கள். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் என் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார், நான் என்றும் கலங்கிடேனே. இந்த பாடல் சொல்லுது, கையிடும் வேலையில் ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தினால் ஐஸ்வர்யம் வரும். கலங்களில் நிரம்பிடும் தானியம். உங்க வீட்டுல எதுக்குமே குறைவு இருக்காது. இத்தனை நாள் குறைவு இருக்கலாம், இனிமேட்டு எதுக்குமே உங்க வீட்டுல குறைவு இருக்காது, எதுக்குமே உங்க குடும்பத்துல குறைவு இருக்காது. ஏனால் நீங்கள் ஐஸ்வர்யமான குடும்பமாய் இயேசு உங்களை இந்த நாளில் மாற்ற போகிறார். நிறைவான வாழ்க்கை வாழ செய்வார். சத்துருக்கள் எதிராக எழும்பும் போது, பிரச்சனை எழும்பும் போது, போராட்டம் எழும்பும் போது இயேசு யுத்தத்தை செய்து ஐஸ்வர்யமான குடும்பமாய் உங்கள் குடும்பத்தை மாற்றுவார். அல்லேலூயா. வெற்றி மேல் வெற்றியை இயேசு தருவார். உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார். உன் தேசம் முழுவதும் மழை பெய்யும், பிறருக்கு நீ கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. தரித்திரத்துல இருக்கிற குடும்பம், வறுமையில இருக்கிற குடும்பம், இத்தனை வருஷமா, பல வருஷமா, பல நாட்களா தரித்திரத்தையும் கடனையும் வறுமையை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்ற குடும்பம்லாம் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஐஸ்வர்யமான குடும்பமாய் மாறும். எல்லா கடன்களும் அடைக்கப்படும். அல்லேலூயா. பாடி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. ஜீசஸ். விசுவாசத்தோடு பாடுவோம். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் என்றும் கலங்கினேனே. கர்த்தர் என்னை மேன்மையாக, நான் என்றும் கலங்கினேனே, நான் என்றும் கலங்கினேனே. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் என்றும் கலங்கினேனே. ஓ, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் மறுபடியும் பாடலாம். கர்த்தர் என் குடும்பத்தை, உன் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார், கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் நம் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார். நான் என்றும் கையிடும் வேலையில் ஆசீர்வாதம், கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேலையில் ஆசீர்வாதமும், கலங்களில் நிரம்பிடும் நிறைவான நன்மை, நிறைவான நன்மை உண்டாக. கர்த்தர் என்னை மேன்மையாக, உங்கள் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார். நன்மை உண்டாக. கர்த்தர் என்னை மேன்மையாக, எல்லாரும் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் என்றும்
திறந்து ஹalleluya என் தேசம் முழுவதும் மழை பொழியும் எனக்காய் பொக்கிஷத்தை பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மென்மையாக ஹalleluya விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இயேசுவை பார்த்து இயேசுவை நம்பி பிறருக்கு நானும் கடன் கொடுக்க பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் ஹalleluya பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் என்றும் கலங்கினேனே கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் என்றும் கர்த்தர் என்னை மென்மையாக மறுபடி பாடுவோம் கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் என்றும் கலங்கினேனே ஓ கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் என்றும் உன் தேசம் என் தேசம் முழுவதும் மழை பெய்யும் என் தேசம் முழுவதும் மழை போல் எனக்காய் பொக்கிஷத்தை திறப்பார் ஆசீர்வாதங்களை தருகிறார் ஐஸ்வர்யங்களை தருகிறார் ஓ எனக்காய் பொக்கிஷத்தை பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை உங்கள் குடும்பம் மேன்மையாக மாறுகிறது பிறருக்கு நானும் கடன் கொடுக்க சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக விசுவாசத்தோடு பாடுவோம் சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை வெற்றி மேல் வெற்றி ஹalleluya வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வெற்றி மேல் வெற்றி ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யம் சர்ப்ளஸ் பிளஸிங் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மென்மையாக ஹalleluya நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் என்றும் கலங்கினேனே ஹalleluya கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார் நான் என்றும் கலங்கினேனே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஹalleluya 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 உங்கள் குடும்பம் மேன்மையாக மாறுகிறது ஆமென் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துகிறார் ஆமென் ஒரு மனுஷன் உங்களை மேன்மைப்படுத்தவில்லை ஏதோ ஒரு சொசைட்டி உங்களை மேன்மைப்படுத்தல ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் உங்களை மேன்மைப்படுத்தல வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை மேன்மைப்படுத்துகிறார் உங்கள் குடும்பம் மேன்மைப்படுகிறது இதுல ஒரு சரணம் வருது சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க உன்னை மேன்மையாக வைப்பார் அல்லேலூயா ஒரு சிலர் சொல்லுவாங்க பூமியில நம்மளை யாரும் மதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க பரலோகத்துல கர்த்தர் நம்மளை மதிச்சா போதும் பரலோகத்துக்கு போறப்ப நமக்கு மதிப்பு மரியாதை இருந்தா போதும் பூமியில யாரும் மதிக்கணும்னு அவசியம் இல்லை கிடையவே கிடையாது அந்த இடத்துல பரலோகத்திலையும் நித்திய ஜீவனிலையும் நித்திய வாழ்க்கையிலும் இயேசு நம்மை மதிப்பார் இயேசு நம்மளை பார்த்து வெட்கப்பட மாட்டார் அந்த வாழ்க்கை இங்க வாழ உதவி செய்வார் இந்த பூமியிலையும் 24 மணி நேரமும் 24/7 இயேசு நம்மளோட இருந்து உங்களோட இருந்து உங்க குடும்பத்தோட இருந்து உங்களை சுற்றில் இருக்கிற உறவினர்கள் உங்களை சுற்றில் இருக்கிற நண்பர்கள் உங்களை பார்த்து ஏளனமாய் பேசினவர்கள் உங்களை பார்த்து கேவலமாய் சிரித்தவர்கள் எல்லாரும் உங்களை மதிக்கும்படி உங்களை மேன்மையாக வைப்பார் அல்லேலூயா சுற்றமும் நண்பரும் உங்களை மதிக்க கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார் அல்லேலூயா நீங்கள் எதை கண்டு கலங்க தேவையில்லை இந்த சரணத்திலே சொல்லுது உன்னை அவர் தனக்காக தெரிந்து கொண்டார் உங்கள் குடும்பம் ஏதோ சாதாரணமான குடும்பம் இல்ல நீங்க ரட்சிக்கப்பட்டது ஏதோ சாதாரணம் கிடையாது நீங்கள் திருச்சபைக்கு வர்றது சாதாரணம் கிடையாது எல்லாத்துக்கு மேல இந்த ஜெபத்தை கலந்து கொள்கிறது சாதாரணம் அல்ல உங்களை அவர் அவருக்காக தெரிந்து கொண்டார் உங்களை சாபத்திற்காக தெரிந்து கொள்ளவில்லை உங்களை வியாதியில் சாவதற்காக தெரிந்து கொள்ளவில்லை உங்கள் பிள்ளைகள் பிரச்சனையிலே சிக்கிக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொள்ளவில்லை உங்கள் பெயர் காலியாகணும் உங்கள் பெயர் வீணாகணும் உங்கள் பெயர் நாசமாகணும் என்று தெரிந்து கொள்ளவில்லை இதெல்லாம் பிசாசு பிளான் பண்றான் ஆனா இயேசு உங்களை அவருக்காக தெரிந்து கொண்டார் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறேன் இயேசு உங்கள் குடும்பத்தை அவருக்காக தெரிந்து கொண்டார் அவரோட பெயரை உங்களுக்கு வழங்கிட்டார் முதலாவது நாள் ஜெபத்துல சொன்னாங்க
பரலோகத்தில் உள்ள குடும்பத்துக்கும் பூலோகத்தில் உள்ள குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய இயேசு. நம்ம குடும்பத்துல எல்லாம் இயேசுவோட பேர் இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய குடும்பத்திலே இயேசுவினுடைய பெயர் இருக்கு. உங்களை அவருக்காக தெரிந்து கொண்டார், அவரோட பெயரையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அதனால சுற்றமும் நண்பரும் உங்களை இந்த நாளிலே மதிப்பார்கள். இன்னைக்கே நீங்க வேலைக்கு போறப்ப உங்களை எல்லாரும் மதிப்பார்கள். இத்தனை நாட்கள் உங்களை ஏளனமாய் பார்த்தவர்கள் இந்த நாளிலே பிரம்மாண்டமாய் பார்ப்பார்கள், ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். ஏன்னா இயேசு உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். எல்லாரும் பாடி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். முன்னே அவர் தனக்காக தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க, என்னை மதிக்கன்னு பாடுவோம். உங்க குடும்பத்தை எல்லாரும் மதிப்பார்கள். காரணம் இயேசுவை கொண்டு குடும்பத்தை எல்லாம் மதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல மாட்டோம், இயேசுன்னு சொல்லுவோம். ஏன்னா இயேசு தான் நம்மளை பெரிய ஆளாய் மாற்றி இருக்கிறார். பாடி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். முன்னே அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கி. உன் குடும்பத்துல இயேசு பேர் இருக்கு. அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு. உன்னை அவர் தனக்காய், உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தனக்காய் தெரிந்து கொண்டார், தன் பெயரை உனக்கு. சுற்றமும் நண்பரும், சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க, கர்த்தர் உன்னை மேன்மையாக. ஹல்லேலூயா. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க, கர்த்தர் உன்னை. சுற்றமும் நண்பரும் என்னையும் பாடுவோம். சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க, கர்த்தர் என்னை. உங்கள் பிள்ளைகள் மதிக்கப்படத்தக்க ஸ்தானத்திற்கு போகிறார்கள், மேன்மையான ஸ்தானத்திற்கு போவார்கள். நீங்கள் மேன்மையான ஸ்தானத்திற்கு போவீர்கள். உங்கள் குடும்பம் மேன்மையாக வளர்கிறது. என்னை மதிக்க, கர்த்தர் என்னை மேன்மையாக. ஹல்லேலூயா. சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க, கர்த்தர் என்னை. எல்லாரும் பாடலாம். கர்த்தர் என்னை, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் என்றும் கலங்கிறேனே. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் என்றும் கலங்கிறேன். கர்த்தர் என்னை, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் என்றும் கலங்கிறேனே. கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஓ ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐஸ்வரியத்தை தருகிறவரே, ஐஸ்வரியத்தை தருகிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே. ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ். எல்லாரும் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்தை ஐஸ்வரியமான குடும்பமாய் மாற்றுகிறவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் நன்றாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சுற்றமும் நண்பரும் உங்கள் குடும்பத்தை மதிக்கும்படி, உங்களை மதிக்கும்படி, உங்களை மேன்மையாக வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வாதத்தின் தேவன், அவர் ஆசீர்வதிக்கும் தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. உங்கள் குடும்பத்தை இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஐஸ்வர்யமான குடும்பமாய் உங்கள் குடும்பம் மாறப்போகிறது. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன், ஆகாரை ஆசீர்வதித்த தேவன், அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த பாடல் முழுவதும் இதை சொல்லுகிறது. இயேசு என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி, கர்த்தரை ஆசீர்வதிக்கும் தேவனே என்று சொல்லி அவரை ஆராதிப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்திலே நம்முடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அந்த தேவனை குடும்பமாய் ஆராதிப்போம். ஆசீர்வதிக்கும் தேவன். ஹல்லேலூயா.
ஆசீர்வதிப்பாரேன்னு பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதி. எல்லாரும் சேர்ந்து துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே என்றுமே துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம். ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதி. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதி. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் பஞ்சத்திலே ஈசாக்கை ஆசீர்வதித்தார். உன்னை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றும். துதி ஸ்தோத்திரம், துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும்
மகிமை செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் ஏமாற்றணும் நினைத்த பொழுது யாக்கோபை நீர் ஆசீர்வதித்தீர். லாபான் கண்டு வியந்து போகத்தக்கதாக, ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்த மனிதன் ஆச்சரியப்படத்தக்கதாக, பிரமிப்படையத்தக்கதாக ஆபிரகாம் யாக்கோபை ஆசீர்வதித்தீர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர். வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாய் மாற்றினீர். ஈசாக்கை ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதை விதைத்தார், 100 மடங்கு பலனை தந்தீர். அந்த தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறேன். இந்த நாளிலே, இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தின் 5வது நாளிலே இணைந்திருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. பஞ்ச நாட்கள் போல இவர்களுக்கு தெரியலாம் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதம் இவர்கள் செய்கின்ற வேலையில் இருக்கட்டும். 1000 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். இந்த 5வது நாளிலே இவர்கள் குடும்பம் ஐஸ்வர்யமான குடும்பமாய் மாறட்டும். தேவையிலும் மேலாய் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. நாம் அடுத்த காரியத்திற்குள் கடந்து போவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 5வது நாளிலும் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 4 நாட்களும் ஆண்டவர் மகிமையாய் இந்த ஜெபத்தை நமக்கு நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த 5வது நாளிலும் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய், ஐஸ்வர்ய சம்பன்னராய் நம் மத்தியிலே அவர் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. 1வது நாள் நம்ம ஜெபித்தோம், நம்முடைய குடும்பங்களுக்கு எதிரான எல்லா சத்ருவுடைய வல்லமைகளெல்லாம் அழிக்கப்படணும். ஆண்டவரே, குடும்பங்களுக்கு விரோதமாய் சாத்தானுடைய வல்லமைகள் நிர்மூலமாகணும்னு ஜெபம் பண்ணோம். 2வது நாளிலே மிகப்பெரிய விடுதலையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விடுதலைக்காக நாம் ஜெபித்தோம். 3வது நாளிலே தேவ பாதுகாப்பு நம்முடைய குடும்பங்களிலே சூழ்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணினோம். 4வது நாள், ஆண்டவரே, அற்புதங்கள் எங்கள் குடும்பங்களிலே நடக்கணும், இயற்கைக்கு மேற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபித்தோம். இந்த 5வது நாளிலே தேவனுடைய ஐஸ்வர்யம் எங்கள் குடும்பங்களை நிரப்பட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதமே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் என்பது அது ஒரு பங்கு. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள் இருக்கிற ஒரு காரியம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 1 ராஜாக்கள் 17:15 சொல்லப்பட்டிருக்கு, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இந்த வேத பகுதியை குறித்து உங்களுக்கு தெரியும். கர்த்தர் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த குடும்பம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது. அதற்கப்புறம் அவனும் அப்படின்றப்ப அந்த இடத்துல தீர்க்கதரிசியை சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அந்த ஆசீர்வாதம், அந்த ஐஸ்வர்யம் பிரயோஜனமாக இருக்குது. அவள் வீட்டார், நம்முடைய குடும்பத்திற்கு அந்த ஐஸ்வர்யம், அந்த ஆசீர்வாதம் பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் என்பது அது உங்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 16:2-3 சொல்லப்பட்டிருக்கு, என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல், அல்லேலூயா, என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு ஆசீர்வாதம் வேணுங்க, நமக்கு ஐஸ்வர்யம் வேணும், நமக்கு செல்வம் வேணும். எதுக்காக தெரியுமா வேணும்? நமக்கு மட்டுமல்ல, பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும். நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்துமாக்கள். யார் மேலங்க உங்கள் முழு பிரியத்தை நீங்கள் வச்சுருப்பீங்க? ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்களை வழி நடத்துகிற, கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நேராய் உங்களை நடத்துகிற ஊழியர்களுக்கும் உங்களுடைய செல்வம் வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் கேட்குறோம், ஆண்டவரே
என்னை ஆசீர்வதியும், எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரும். ஆண்டவரே, அந்த ஏழை விதவையை நீர் ஆசீர்வதித்த போது அந்த பெண்ணுக்கு, அந்த குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாக இருந்துச்சு, சொந்த பந்தங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இன்றைக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறேன், என்னுடைய செல்வம் எப்படி இருக்கிறது, என்னுடைய ஐஸ்வர்யம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு நம்முடைய பார்வை மாறணும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நம்ம 4 நாளாக நம்ம ஜெபம் பண்ணோம். குடும்ப ஆசீர்வாத ஆராதனை. தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பகுதி சாத்தானின் மேலே வெற்றி, தேவனுடைய ஆசீர்வாதத்தில் இன்னொரு பகுதி ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கை, தேவனுக்கும் நமக்கும் இடையே எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆசீர்வாதத்தில் இன்னொரு பகுதி தேவனுடைய பாதுகாப்பு, ஆசீர்வாதத்தில் இன்னொரு பகுதி அற்புத அதிசயங்கள், ஆசீர்வாதத்தில் இன்னொரு பகுதி ஐஸ்வர்யம். அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த ஐஸ்வர்யத்தில் அநேக பகுதிகள் உண்டு. நம்ம நினைச்சோம் ஐஸ்வர்யம் அப்படின்னா பெட்டி நிறைய காசு, அதுவும் ஒன்று தான். எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வெளியில் நின்று பார்க்கும்போது நம்முடைய வீட்டை பார்க்குறோம், வீட்டை திறந்தோம்னா வீட்டுக்குள்ளே படுக்கை அறைன்னு ஒன்று இருக்கும், சமையல் அறைன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் வரவேற்பறை அப்படின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் இருக்குதா இல்லையா? அதே மாதிரி தான் தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திலே நிறைய பகுதி இருக்கு. இந்த நாளில் ஒரு சில பகுதிகளை ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிற, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது கொலோசையர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அல்லேலூயா. உணர்வின் பூரண நிச்சயத்தின் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்தில் முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறோம். உணர்வுள்ள இருதயன்றது ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய சொத்துங்க. அல்லேலூயா. எவ்வளவு உலக பிரகாரமாக எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், இருக்கட்டும், ஐஸ்வர்யம் இருக்கலாம், இருக்கட்டும், வேணும். ஆனால் உணர்வுள்ள இருதயம் இருக்கா? அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கும்போது, இந்த வசதி வாய்ப்புகளை பார்க்கும்போது, இது கர்த்தர் கொடுத்ததுன்ற உணர்வு எத்தனை பேருக்கு இல்லை தெரியுங்களா? என்னுடைய கை சம்பாத்தியம் இதை சம்பாதிச்சிச்சு, என் அறிவு, என் உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய பிரயாசம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்குற அந்த ஐஸ்வர்யத்தை மட்டுப்படுத்துகிறாங்க. இந்த நாளில் ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஐஸ்வர்யம் விருத்தி ஆகும்போது நம்முடைய எண்ணங்கள் மாறக்கூடாது. ஆண்டவரே, மாறாது. கர்த்தர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வராது. ஆண்டவரே, உணர்வுள்ள இருதய ஐஸ்வர்யத்தை குறித்த ஒரு நல்ல உணர்வை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நான் எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய ரகசியத்தின் ஐஸ்வர்யத்தை, தேவனுடைய ரகசியத்தை உணரக்கூடிய ஐஸ்வர்யத்தை எனக்கு தாங்க. உலக ஆசீர்வாதங்களில் நான் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்ன்ற உணர்வை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அவங்கள விட நான் ஆசீர்வதிக்கப்படணும், இவங்களை விட நான் ஆசீர்வதிக்கப்படணும், அப்படி அல்ல. கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ, கர்த்தர் நான் எப்படி வாழணும்னு எதிர்பார்க்கிறாரோ அப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு இந்த பூமியிலே உண்டு என்ற உணர்வை எனக்கு தாங்க ராஜா. உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. ஐஸ்வர்யத்தை குறித்து உணர்வு, தேவனுடைய ரகசியங்களை குறித்த உணர்வு, தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறான்ற உணர்வு. தாவீதை குறித்து நாம் படிக்கிறோம், சவுலை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துல ஒரு தவறு பண்ணிடுறாரு, ஒரு பாவம் செய்கிறாரு. அப்போ தீர்க்கதரிசி வந்து எச்சரிக்கும் போது தாவீது சொல்கிறாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன். ஆண்டவரே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் கொடுங்கப்பா. நான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அவருடைய தாவீதினுடைய நோக்கம், உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் செஞ்சது பாவம், அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். ஆண்டவரே, அதுக்கு தண்டனையா? பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துறாதீங்கப்பா, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை எடுத்துறாதீங்க. அப்படிப்பட்ட உணர்வு தாவீதுக்கு இருந்துச்சு. அதே சவுல் பாவம் செஞ்சாரு. தீர்க்கதரிசி வந்து உணர்த்தினப்ப சவுல் கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சேன்னு சொல்ல, ஜனங்களுக்காக நான் இதை செஞ்சுட்டேன், இப்போதும்
பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும்னு கேட்கல. ராஜ்ய பாரம் என்னை விட்டு போயிருச்சுன்னா, தீர்க்கதரிசி நீங்க என் கூட வரலன்னா ஜனங்கள் என்னை கனம் பண்ண மாட்டாங்க, ஜனங்க என்னை மதிக்கணும், அதனால என் கூட வாங்க, நான் பலி செலுத்தணும். அல்லேலூயா. தாவீதினுடைய உணர்வுக்கும் சவுலுடைய உணர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்முடைய உணர்வு எப்படி இருக்கு? நம்முடைய குடும்பத்தில் ஒரு காரியம் நடக்குது, கர்த்தருக்கு விரோதமா நான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டேன் அப்படின்னா, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இவங்களுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தண்டனை நடந்தா அவங்களாம் என்னை மதிக்க மாட்டாங்க, அவங்களாம் என்னை கேவலமா நினைப்பாங்க அப்படி நினைக்கிறோமா? தாவீதின் நோக்கம், ஆண்டவரே அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்து போடாதிரும். சவுலுடைய நோக்கம், ஆண்டவரே அந்தஸ்தை என்னை விட்டு எடுத்து போடாதிரும். உணர்வு, நம்ம உணர்வு எப்படி இருக்கு இந்த நாளிலே? ஆண்டவரே உம்முடைய ரகசியத்தின் உணர்வை அறிந்து கொள்ள நான் ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்கணும். ஜெபிக்கலாமா? ஒரு விஷயம், எல்லா கண்களை மூடி. நிதுன ரகசியால துரக்க தக்க ரகாசோ நிதனகசா லகதியா கரபலகதி. ஆண்டவரை நோக்கி கேட்கலாம். ஆண்டவரே, ஐஸ்வர்யம் என்றால் ஆண்டவரே வெறும் பணத்தை மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ராஜா. உணர்வுள்ள இருதயம் என்பது ஒரு மனிதனுக்கு, ஒரு விசுவாசிக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யம், மிகப்பெரிய ஆசீர்வாதம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விசுவாசி உணர்வுள்ள இருதயத்தோடு இருப்பாங்க. சவுலின் வஸ்திரத்தின் தொங்கலை அறுத்து கொண்ட போது தாவீதினுடைய இருதயம் அடித்து கொண்டது. அப்படி அடித்து கொள்ளுகிற இருதயம் தான் ஐஸ்வர்யத்தினுடைய அடையாளம். ஆண்டவர் அதனாலதான் அந்த தாவீதினுடைய சந்ததியை மிகவும் ஆசீர்வதித்தார். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது? கடினப்பட்டு இருக்குதா? எவ்வளவு தப்பு செஞ்சாலும், எவ்வளவு பாவம் பண்ணினாலும், கர்த்தருக்கு விரோதமா என்ன செஞ்சாலும் ஆண்டவர் கோவிச்சுக்குவாரேன்ற எண்ணம் இல்லாம மற்றவங்க முன்னாடி, சொசைட்டிக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் இந்த ஸ்தானத்தை விட்டு என்னை இறக்கிறாதீங்க. ஆண்டவரே, இந்த நாளில சவுலினுடைய உணர்வு என் அந்தஸ்தை தக்க வச்சுக்கணுன்றதுல இருந்துச்சு. தாவீதினுடைய உணர்வு என் அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று இருந்துச்சு. ஆண்டவரே, அந்த உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. ரீகா ரத ரகா சபல கபர கத்துரலபரபா ரிகலமனபா. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று, உணர்வின் பூரண நிச்சயத்திற்குரிய எல்லா ஐஸ்வர்யமும், உணர்வின் பூரண நிச்சயத்திற்குரிய எல்லா ஐஸ்வர்யமும், உணர்வின் பூரண நிச்சயத்திற்குள்ள எல்லா ஐஸ்வர்யமும் உரியவர்களாய் நாங்கள் இருக்க, எங்கள் குடும்பங்கள் இருக்க, எங்கள் சபை மக்கள் இருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனே, இந்த 5வது நாளிலே உணர்வின் பூரண நிச்சயத்திற்குரிய ஐஸ்வர்யத்தை உடையவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உணர்வில்லாத இருதயங்களை இயேசுவே இந்த நாளில் எங்களை விட்டு எடுத்து போடும். கடின இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ரீகா சகலபா கதரலகதி யாக்கரபா. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவர்கள் ஆகி என்று சொன்னீரே, எங்கள் உள்ளத்திலே ஒரு புதிய ஆவியை நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தினால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால ஆண்டவரே, இந்த உணர்வின் ஐஸ்வர்யத்தை நீர் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சுய நீதிகளை, எல்லா மேட்டிமையான இருதயங்களை, கடினமான இருதயங்களை ஆண்டவரே ரீகா லபா ரகா லபா ரபா லபா கபா ரகா லபா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களை விட்டு நீர் அப்புறப்படுத்தும். நீரே எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஒரு ஐஸ்வர்யத்திற்காக ஜெபித்தோம். அடுத்தது 2வது காரியம், எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிரு. கிருபையின் ஐஸ்வர்யம். முதலாவது உணர்வின் ஐஸ்வர்யம், 2வது கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள்ள தங்கி இருக்கும். அல்லேலூயா. கிருபையின் ஐஸ்வர்யம். தேவனுடைய கிருபையில் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறணும். கிருபையிலே பெருகுகிறவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பணம் பெருகுகிறது, ஞானம் பெருகுகிறது,
ஆசீர்வாதத்தின் எல்லைகள் பெருகுகிறது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதோடு கூட தேவ கிருபையிலே நாம் பெருகுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச்சு. கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்திலே மகா மேன்மையான ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த கிருபையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரும் என்று கேட்கும்போது உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை தாங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் அந்த ஐஸ்வர்யத்தை நான் போக்கடிச்சிடக்கூடாது, அந்த கிருபையை நான் இழந்து போகாத, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அந்த கிருபையில் நான் பெருகணும், தேவனுடைய கிருபையில் நீங்கள் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுங்க. ஆண்டவரே நான் பெருகணும், ஆண்டவரே அந்த கிருபையிலே பெருகணும். இந்த நாளிலே ரெண்டாவது காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே கிருபையிலே நான் ஐஸ்வர்யமுடையவர்களாக மாறணும். கிருபையை கொடுத்துருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலாம் ஆண்டவரே, அளவில்லாத கிருபை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் அந்த கிருபையில் நான் பெருகல ஆண்டவரே. பெருகணுன்ற எண்ணம் இல்லை ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தில் பெருகணுன்ற எண்ணம் இல்லை, தேவ கிருபையில் நிலைத்திருக்கணுன்ற சிந்தனை இல்லை ராஜா. என் சிந்தனை எல்லாம் உலகத்தை பற்றியும், உலகத்தினுடைய காரியங்களை பற்றியும், உலகத்தினுடைய பாரங்களை பற்றியும், உலகத்தினுடைய தேவைகளை பற்றியும். ஆண்டவரே இந்த நாளிலே, இந்த 5வது நாளிலே கிருபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேர் கிருபையை போக்கடிச்சிருக்கோம், எத்தனையோ சூழ்நிலையில தேவ கிருபையை நாம் தள்ளிட்டோம். இந்த நாளிலே மீண்டுமா என்னை புதுப்பித்து கொடுங்க ராஜா. உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளட்டரி. ரோமர் 2வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தயவின் ஐஸ்வர்யம், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை கிருபையின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்றது. நாம செஞ்ச தப்புக்கு உடனே தண்டனை நடக்கல. இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணா எந்த தண்டனையும் நடந்த மாதிரி தெரியல. எப்போதும் போல ஜெபிக்கிறோம், எப்போதும் போல பைபிள் படிக்கிறோம், எப்போதும் போல ஆண்டவர் நம்மோடு பேசுகிற மாதிரிலாம் இருக்கு. வேதம் வாசிக்கும் போது நிறைய வசனங்களோடு நம்மோடு ஆண்டவர் இடைப்படுற மாதிரி இருக்கு. நமக்கு ஒன்றும் பெருசாக நடந்துடல, நம்ம தப்பு பண்ணணும் தான், ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பெருசாக நினச்சிக்கலன்னு நினச்சி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தோம்னா கிருபையை அசட்டை பண்ணுகிறோம். தேவனுடைய தயவை பார்த்து கிருபையை மட்டமாக நினச்சிடாதீங்க, ஆண்டவருடைய பொறுமையை பார்த்து கிருபையை மட்டமாக நினச்சிடாதீங்க, அவருடைய நீடிய சாந்தத்தை பார்த்து கிருபையை மட்டுப்படுத்திடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ, கண்களை மூடி நீ தலகரக சபலபரபலபரப நீ கலமனகர கலபரகதர கரபனகதர கரபலபரபா நீ கலமனகர பலபரபலக சபலபா. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நேரங்கள் நான் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது தேவன் தயவாய் இருக்கிறார், தேவன் நம்மேல் பொறுமையாக இருக்கிறார் என்பதை நான் அசட்டை செய்து, அதனால் கிருபையை அசட்டை செஞ்சு ஆண்டவரே கிருபையை இழந்திருக்கிறேன். அந்த நாளில் எனக்கு அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாமா? நீதலகர கலபரபலபா கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை தாங்கி வந்த உம்முடைய கிருபையை, இந்நாள் வரைக்கும் என்னை நடத்தி வந்த உம்முடைய கிருபையை ஆண்டவரே நான் அசட்டை பண்ணி, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணி, கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை
ஆண்டவரே, நான் இழந்து போன நாட்கள் உண்டு, நேரங்கள் உண்டு. இன்றைக்கு உம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை கர்த்தாவே என் வாழ்க்கையில விளங்க பண்ணும். ஆண்டவரே, கிருபையா இறங்கும். கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபை பெருகட்டும். கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில பெருகட்டும். தேவ கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில பெருகட்டும். தேவ கிருபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் சபையில பெருகட்டும். தேவ கிருபை ரீதா ரகா ஷகா லபா ரகா லமா நகா ரகா லகரபா லபா நிகலமா நகதர கரபரகதி யாக்கரபா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய கிருபை எங்களுக்குள் பெருகி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம். ரோமர் 9வது அதிகாரம் 23வது வசனம். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கிய கிருபா பாத்திரங்கள் மேல் கிருபா கர்த்தர் இந்த வேளையில உங்களை கிருபா பாத்திரங்களாக வைத்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினால் உங்களை நிரப்பி இருக்கிறார். நீங்க அவருடைய பார்வையிலே கிருபா பாத்திரம், கிருபையை பெற்றுக்கொண்ட பாத்திரம். அந்த கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம். முதலாவது ஜெபித்தோம், உணர்வின் ஐஸ்வர்யத்தை தாங்க, கிருபையின் ஐஸ்வர்யத்தை தாங்க. இப்பொழுது மகிமையின் ஐஸ்வர்யம். கிருபா பாத்திரங்கள் மேலதாங்க மகிமையின் ஐஸ்வர்யம் இருக்கும். கிருபை இல்லைன்னா மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபையில் நிலைத்திராதவர்கள் மகிமையிலே அதை நான் சொல்ல விரும்பவில்லை. அல்லேலூயா. இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தில் ஆண்டவரே, மகிமையின் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும். தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நீங்கள் நிரம்பி இருப்பது மகிமையின் ஐஸ்வர்யம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் கிருபா பாத்திரங்கள் மேல் ஊற்றப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை நோக்கி கேட்போமா, ஆண்டவரே, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் என்னை நிரப்பும். அப்படின்னா என்ன தெரியுமா? ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, வரங்களிலே, கிருபைகளிலே, ஆவியின் கனிகளிலே, தேவன் மகிமைப்படும்படியான ஊழியத்தின் பாதைகள், இதெல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்திற்காக ஜெபிக்கலாமா? உணர்வின் ஐஸ்வர்யத்திற்காக ஜெபித்தோம், கிருபையின் ஐஸ்வர்யத்திற்காக ஜெபித்தோம். கிருபையின் ஐஸ்வர்யம் என்பது நாம் அதை அசட்டை பண்ணாமல், அவருடைய பாவ மன்னிப்பை அசட்டை பண்ணாமல், தயவை அசட்டை பண்ணாமல் கிருபையிலே பெருகணும். மூன்றாவது ஜெபம் பண்ணோம், கிருபா பாத்திரங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யம், தேவனுடைய பரிபூரணத்தினால் நிரப்பப்படுகிற ஐஸ்வர்யம். பரிசுத்த வாழ்க்கை என்று தேவனுடைய பூரணம். நல்ல மகிழ்ச்சியான இருதயம் என்பது தேவனுடைய பரிபூரணம். நீங்க உங்களுக்கு எந்த காரியத்துல தேவனுடைய பரிபூரணம் வேணுமோ இந்த வேளையில நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி எல்லாரும் ஜெபிக்க. தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்படுவதற்கு மகிமையின் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திலே இயேசுவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நான் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பரலோக ஆசீர்வாதங்களினாலே நானும் என் குடும்பமும் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலே எங்கள் ஆண்டவரே சபை மக்கள் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, மகிமையின் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. மகிமையின் ஐஸ்வர்யம் இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. கிருபா பாத்திரங்கள் மேலே மகிமையின் ஐஸ்வர்யத்தை தருவேன் என்று சொன்ன எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இந்த நாளிலே நான் கிருபா பாத்திரமாக தேவனுடைய கிருபையிலே பெருகுகிறவளாக, தேவனுடைய கிருபையை உணர்ந்தவளாக நான் நிற்கிறேன். மகிமையின் ஐஸ்வர்யம் எங்கள் மேலே கடந்து வருவதாக. நீக்காலமா கேளுங்க ஆண்டவர். ஆண்டவரே, மகிமையின் ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு தாரும். மகிமையின் ஐஸ்வர்யத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சகல விதமான காரியங்களிலும், ஆவிக்குரிய சகல கிரியைகளிலும், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலும் நான் ஐஸ்வர்யம் உள்ளவளா இருக்கணும் ராஜா. அப்படி நீ செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கடைசியாக ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம்
19வது வசனம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யம் தாங்க நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கும். நம்ம ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா எல்லைகளிலும் நம்ம ஐஸ்வர்யம் நுழைய முடியாது. நம்முடைய ஐஸ்வர்யம் நம்முடைய உலக பிரகாரமான ஆஸ்தி, செல்வம், சொத்து, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா எல்லைகளிலும் ஊடுருவி போய் நம்முடைய குறைகளை நிறைவாக்க முடியாது. ஆனால் அவருடைய தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தி, அதாவது பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குறார். எதிலெல்லாம் அப்படின்னா, ஆண்டவர் யாருக்கு அந்த ஐஸ்வர்யம், தம்முடைய ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார், அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்குறார். இந்த ஐஸ்வர்யம் எதை குறிக்கிறதுனா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், வேலையிலே ஐஸ்வர்யம், பணத்தில், மற்ற எல்லாம் சொத்து, செல்வம், அதுதான். இதை ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறாரோ, நம் குறைவுகளை நிறைவாக்கும்படி தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்குறாரு. எதுக்கு கொடுக்குறாரு தெரியுங்களா? நாம் புசிக்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா. எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும். அப்படின்னா சரீர பிரகாரமாக அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கவும். அல்லேலூயா. சரீர பிரகாரமாக ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை நம்மை அனுபவிக்க செய்கிறவர். பேருக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, பேருக்கு பல கோடிகள் எனக்கு இருக்கு, பேருக்கு நிறைய இருக்கு, ஆனா அனுபவிக்கிறதற்கான ஆசீர்வாதம் தாங்க அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ள இருக்கு. புசிக்கவும் அப்படின்றப்ப நல்ல உடல் சுகம், சரீர உடல் ரீதியாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நான் அனுபவிக்கணும். உடல் ரீதியா நான் அனுபவிக்கணும். என் சரீரம் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கணும். இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க, ஆனா அதெல்லாம் அனுபவிக்க முடியாதபடி, சரீர பிரகாரமா அதை நான் அனுபவிக்க முடியாதபடி இருக்கிற அந்த காரியங்கள் இந்த நாளிலே என்ன செய்யணும்? நீங்க போகணும். என் சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில் நான் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளை எனக்கு சம்பூர்ணமாய் தருகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல உடல் சுகம், ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுக்கணும். 2வது, தன் பங்கை பெறவும். எதை பெறவும்? தன் பங்கை. இந்த உலகத்துல நான் வாழ்றதுல எனக்குன்னு ஒரு பங்கு இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறதுல எனக்குன்னு ஒரு பங்கு. அது எதை குறிக்குதுன்னா, வெற்றி வாழ்க்கையை குறிக்குது. காசு பணம் மட்டும் இருந்து பத்தாது, காசு பணமும் இருக்கணும், அதன் மேல ஒரு வெற்றி வாழ்க்கை இருக்கணும். பங்கை அனுபவிக்கணும். இந்த பூமியிலே வாழ்கிற நாளில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பூமியில எனக்கு ஒண்ணு வேணாங்க, நான் பரலோகத்துக்கு போனா எனக்கு பரலோகத்திலேயே இருக்கு, பூமியிலேயே ஆண்டவர் கொடுப்பார். தன் பங்கை பெறவும். 3வது, தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியா இருக்கவும். பிரயாசப்படுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதுல ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை தருவார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லா படிச்சேன், நல்லா வேலை செய்யறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லை அப்படின்னா, இந்த நாளில கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, அனித்தியமான ஏதோ ஒரு பாவ சந்தோஷம் உள்ள இருக்கிறதுனாலதான் கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளிலே சந்தோஷம் அடைய முடியாதபடிக்கு ஒரு வெறுமை இருக்கு. அந்த பாவம் எதுன்னு பார்த்து தூக்கி போட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இந்த நாள்ல 4வது காரியமா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பொருளாதார ஆசீர்வாதத்தை, பொருளாதாரத்துல ஒரு ஐஸ்வர்யம் என்னை நோக்கி கடந்து வரட்டும். உடல் ரீதியாய் சரீர பிரகாரமா நான் அதை நல்லா அனுபவிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுத்தணும், நல்லா எங்க நினைக்கிறோம் அங்க போகணும், வரணும், யாருக்கு கொடுக்கணும், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கணும், குடும்பத்தாருக்கு கொடுக்கணும், அதன் பங்கை பெறணும். இந்த பூமியில எனக்கென்று வைத்திருக்கிற ஐஸ்வர்யத்தின் பங்கை நான் பெற்றுக்கிட்டு தான் ஆண்டவரை வரணும். என் இருதயம் மகிழ்ச்சியா இருக்கணும். அது மட்டும் மற்றதெல்லாம் கிடைச்சிட்டு இருதயத்துக்குள்ள ஒரு வெறுமை இருக்கக்கூடாது.
உடல் ரீதியாய் அனுபவிக்கிறது வெற்றி, பங்கை பெறுறது மட்டுமல்ல, இருதயத்தில் மகிழ்ச்சியை கர்த்தர் தான் கொடுப்பார். இந்த நாளில இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்துல ஆண்டவர் உங்களை இந்த ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்க போகிறார். இது வரைக்கும் ஒருவேளை பொருளாதாரத்துல நீங்க குறைவா இருந்திருக்கலாம். இந்த நாளில கர்த்தர் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிச்சு சரீர பிரகாரமா நீங்க பொருளாதாரத்தை அனுபவிப்பீங்க, மன ரீதியா பொருளாதாரத்தை அனுபவிப்பீங்க, மன ரீதியா ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பீங்க, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை கிடைக்கும். உங்க பங்கை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த பூமியில கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற பங்கை நீங்க பெற்று அனுபவிப்பீங்க. உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. மனதளவில் வெறுமை, விரக்தி, கவலை, பாரம், பயம் இதெல்லாம் நீங்கும். கர்த்தருடைய ஐஸ்வர்யத்துல பயம் இல்லை, கர்த்தருடைய ஐஸ்வர்யத்துல பாரம் இல்லை. ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன், குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறைமகனாம் இயேசுவால் இந்த வேளையில நடக்கட்டும். ஆண்டவரே, குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. ஆமாண்டவரே, சரீர பிரகாரமான குறைகள், சரீர பிரகாரமான குறைகள், வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். புசிக்க முடியாமல், சாப்பிட முடியாமல், அனுபவிக்க முடியாமல், ஆண்டவரே அதன் மேல ஒரு வெற்றியை செலுத்த முடியாம பணத்துக்கு அடிமையாய் போய் கிடக்கிற சூழ்நிலை, பணத்தை நாங்க ஆளாம பணம் எங்களை ஆளக்கூடாது ராஜா, அதன் மேல ஒரு வெற்றி, மனதளவில் ஒரு சந்தோஷம், பயம் இல்லாத, சத்ருவுக்கு பயப்படுகிற பயம், மனிதருக்கு பயப்படுகிற பயம், நாளைய தினத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தில் கண்டித்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. எல்லாரும் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை, குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறைமகனாம் இயேசுவால் நடந்திடும் என் குறைகள் இந்த நாளிலே நிறைவாகட்டும். ஜீசஸ், குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே ஜீசஸ், இதரக்கர வர 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 இயேசுவால் நடந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் என்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் என்றே மறைந்திடுமே. ஜீசஸ், உம்மை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கட்டிடுவாய். இயேசுவின் நாமத்தினாலே அதிசயம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே பொருளாதாரத்திலே ஒரு அதிசயம் நடக்கட்டும். ஓ ரிக்கர வர 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 கர வல கர வல திகல படகர கலக திரக்கர மனகதி யாக்கர வல வல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே அதிசயம் நடக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, ஐஸ்வரியத்தை ஆண்டவரே உடல் ரீதியாய் நான் அனுபவிக்கணும். அனுபவிக்க முடியாதபடி, நல்லா சாப்பிட முடியாதபடிக்கு, ஆண்டவரே என்னுடைய அனுதின வேலைகளை நான் செய்ய முடியாதபடிக்கு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற சரீரத்தினுடைய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகள், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஐஸ்வரியத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகள், வலிகள், வேதனைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ராஜா. இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது என்று இருக்கிற அந்த பொல்லாத நிலைமை என்னை விட்டு நீங்கட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே, தேவன் எவனுக்கு ஐஸ்வரியத்தை கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், இயேசுவின் நாமத்தினால் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஐஸ்வரியத்திலே, கர்த்தர் கொடுத்திருக்கிற வருமானத்திலே நான் திருப்தியாய் புசிக்க, என்னுடைய பங்கை பெற்றுக்கொள்ள, இந்த உலகத்திலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் பங்கை ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே ரீகால கரபலகதரா, அது என்னை அடிமைப்படுத்தாமல் நான் அதை அடிமைப்படுத்த, ஐஸ்வரியத்தை நான் ஆண்டு கொள்ள ஆண்டவரே எனக்கு கிருபை செய்யும். அதற்கு விரோதமாய் மனதளவில் ஏற்படுகிற பயம், சஞ்சலம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த நாளிலே
ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை நீ தந்திருக்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், உணர்வுள்ள இருதயம், தேவனுடைய ஐஸ்வர்யம், பெருகுகிற கிருபை, தேவனுடைய ஐஸ்வர்யம், மகா மேன்மையான ஆண்டவரே அந்த மகிமையின் ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம், பொருளாதார ஐஸ்வர்யம், பொருளாதாரத்தை இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களில பொருளாதாரம் பெருகட்டும், ஆஸ்தி பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், அவர்கள் அதிலே அனுபவிக்கட்டும், அதிலே அவர்கள் மகிழ்ச்சியா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் அவருடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். எல்லா வேதனைகளும் இந்த நாளிலே நீங்கி போனதற்காக கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்கள், எல்லா தேவனுடைய வார்த்தைகளும் உங்கள் குடும்பத்தில் நிறைவேறும். தாவீது சொன்னபடி 3ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்திலே சொல்லுவார், ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உமது ஜனத்தின் மேல் இருப்பதாக என்ற வார்த்தையினுடைய சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்தின் மேல் இருப்பதாக எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் ஆளுகையும் ஜெயமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைய தினம் 6வது நாள் குடும்ப ஆசீர்வாத கூடுகை சரியாக காலை 6 மணிக்கு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.